வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான எலிசா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட முடிவுல 2-3 ட்விஸ்ட் வரும். கண்டிப்பா அந்த ட்விஸ்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படத்தோட கதையை லைட்டா சொன்னா கூட நிறைய ஸ்பாயில் ஆயிடும். அதனால நான் கதையை சொல்ல விரும்பல. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா கூட பாருங்க. மலையாளத்துல தான் இருக்கு. அதுவும் இல்லாம இங்கிலீஷ் சப்டைட்டிலும் இந்த படத்துக்கு கிடைக்கல. சோ பாக்குறவங்களுக்கு தெளிவாவே புரியும். ஏன்னா ரொம்ப கம்மியா தான் இந்த படத்துல பேசுவாங்க. மத்தபடி முழுக்க முழுக்க சீன்ஸ் தான் இருக்கும். அதனால ஈஸியாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். சரி, மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே 90ஸ்ல நடந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அது என்னன்னா, ஒரு பெரிய எஸ்டேட் இருக்கு. சுத்தி காட்டு பகுதி தான். நிறைய வீடு பக்கத்துல இல்லன்றது தெரிய வருது. ஒரு பொண்ணு அடம் பிடிக்கிறா. அம்மா இருக்காங்கல்ல, ஓடக்கூடாது, கொஞ்சம் சாப்பிடு அப்படின்ற மாதிரி பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஓடிட்டு இருக்க பொண்ணை பிடிச்சிடுறாங்க. இன்னமா கொஞ்சோன்னு மட்டும் சாப்பிடு அப்படின்ற மாதிரிலாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுமே அம்மா கூட சேர்ந்து சாப்பிடலாம் ஆரம்பிக்கிறா. அம்மா ஜாலியா பொண்ணு கூட விளையாடுற மாதிரி காமிச்சு இங்கதான் எலிசான படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல அதே வீட்டை நமக்கு காட்டுறாங்க. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எலிசான்ற ஒரு வயசு பொண்ணு இருக்கா. அம்மா சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது எலிசா இந்த இடத்துல கண்முழிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப எலிசாக்கு போன்ல யாரெல்லாம் மெசேஜ் பண்ணிருக்காங்கன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கா. எலிசாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர்கிட்ட பேசலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. சரி, முதல்ல அம்மாவை பார்க்கலான்ற மாதிரி கிச்சன்ல சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கா. அம்மா கிட்ட பேசுறதுக்காக வரா. காஃபி தாங்கன்னு கேக்குறா. நீ முதல்ல பல் விளக்கு, அதுக்கப்புறம் அம்மா தரேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி பல் விளக்க போறேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இந்த பொண்ணுக்கு ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி இவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் முறைச்சு பாக்குறாங்க. எனக்கு பசிக்குது, சீக்கிரமா சாப்பாடு ரெடி பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த கிளவி வேற அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல எலிசாவும் கோவப்பட்டு இருக்காங்க. இருங்க, சாப்பாடு எடுத்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பாட்டி கிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப தீபக்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் வேலைலாம் பார்த்துட்டு இருக்கும் போது எலிசா கிட்ட இருந்து கால் வருது. எலிசா யாரையோ லவ் பண்றதா சொன்ன பாத்தீங்களா, இந்த தீபக்கை தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. தீபக்கை பொறுத்த வரைக்கும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்களை பார்க்க வரதா சொல்லியிருக்காரு. அதாவது இவங்க ரெண்டு பேருமே சிட்டில இருக்கும் போது லவ் பண்ணிருப்பாங்க போல. கண்டிப்பா வீட்டுக்கு வந்து உன்னை பாக்குறேன், ஆன்டியும் கேட்டதா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி, பேசி முடிச்சாச்சு, இன்னும் கிஸ் தரல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. கிஸ் தானே அப்படின்ற மாதிரி இவருமே போன் மூலியமா கிஸ் எல்லாம் தந்துட்டு இருக்காரு. சீக்கிரமே இவங்க ரெண்டு பேர் மீட் பண்ற மாதிரி பிளான் எல்லாம் வச்சிருக்காங்க போல. அதை நினைச்சு இந்த இடத்துல எலிசாவும் சந்தோஷப்படுற மாதிரிலாம் காட்டுறாங்க. இப்போ ஒரு டாக்டரோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இந்த டாக்டரை பாக்குறதுக்காக சந்தீப்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஏதோ பிரச்சனை விஷயமா பேசுறதுக்காக வந்திருக்காரு போல. ஆனா டாக்டர் இருக்காருல சந்தீப், இப்ப அவசரமா ஒரு வேலைக்காக போயிட்டு இருக்கேன், இப்ப பேச முடியாதுப்பா, நான் வேணா அப்புறமா கால் பண்றேனே, உன் வீட்டுக்கே வந்து கூட பேசுறேனே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி, ஓகே டாக்டர் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இந்த சந்தீப்க்கு என்ன பிரச்சனை அப்படின்றது கிளியரா நமக்கு தெரியல. இப்ப சந்தீப்க்கு போன் கால் வருது. யார்கிட்ட இருந்து கால் வருதுன்னா தீபக் கிட்ட இருந்து கால் வருது. அதாவது எலிசாவோட பாய் ஃப்ரெண்ட்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர்கிட்ட இருந்து கால் வருது. இந்த தீபக்கு கேர்ள் ஃப்ரெண்ட பார்க்க போலான்னு இருக்காருல, அதுக்கு கார் தேவைப்படுது. சந்தீப்போட கார் கிடைக்குமான்ற மாதிரி தான் கேக்குறாரு. அதுக்கு என்னடா 2 நாள் தானே, காரை வேணா எடுத்துட்டு போயிட்டு வா அப்படின்ற மாதிரி இந்த சந்தீப்பும் சொல்றாரு. சரிண்ணா அப்படின்ற மாதிரி அவன் இந்த இடத்துல நன்றிலாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த பேத்திக்கு பாட்டியை சுத்தமா பிடிக்காது போல. இந்தாங்க சாப்பாடு அப்படின்ற மாதிரி கோவமா தான் சாப்பாட தரா. சாப்பாடுல என்ன இருக்குன்றது தெரியல. இதை பார்த்து பாட்டி டென்ஷன் ஆயிடுறாங்க. எனக்கு ஒண்ணும் இந்த சாப்பாடு தேவையில்லை, இதை நீயே சாப்பிடு அப்படின்ற மாதிரிலாம் தூக்கி எறியறாங்க. கிளவி எதுக்காக இந்த மாதிரி பண்ற அப்படின்ற மாதிரி எலிசாவும் கோவப்படுறாங்க. எலிசா என்ன தந்தாங்கன்றத கிளியரா நமக்கு காட்டல. இப்ப நைட்டு நேரம் ஒருத்தர் யாருக்கோ பயந்து ஓடி வந்துட்டு இருக்காரு. அப்படி பயந்து ஓடி வரவருக்கு ஏற்கனவே நிறைய காயம்லாம் ஏற்பட்டிருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து யாரோ இவரை ஷூட் பண்றாங்க போல. இவர் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. ஷூட் பண்ணது யாருன்றத தெளிவா நமக்கு காட்டல. கீழே விழுந்தவர் எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி தவண்டு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அங்க ஒரு வேலி இருக்கு. அந்த வேலியை பிடிக்கும் போது வேலியில ஷாக்லாம் அடிக்குது. இங்க இருந்து யாரும் தப்பிக்க கூடாதுன்றதுக்காக வேலியில ஷாக் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க போல. ஷாக் அடிச்சு அந்த நபர் இறந்து போயிடுறாரு. இப்ப சந்தீப் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட வீட்டுக்கு டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இவர் வீட்டுக்கு எதிர இருக்கவர் இருக்காருல, பையனை போட்டு லைட்டா அடிக்கிறாரு. பையன் கிட்ட சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. சந்தீப்பை பார்த்தோம்னா சந்தீப் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. சந்தீப் என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது தெளிவா சொல்றாரு. நம்ம எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும் போது பொம்மை கேட்டா கூட வீட்டுல வாங்கி தர மாட்டாங்க. ஆனா என் பையனுக்கு நான் போன்லாம் வாங்கி தந்திருக்கேன். ஆனா எப்ப பாரு போனையே யூஸ் பண்ணிட்டு இருக்கான், படிக்கவே மாட்டான். அதனால தான் கோவத்துல திட்டிட்டேன், அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அண்ணே, இந்த காலத்து பசங்களாம் இப்படிதான் இருக்காங்க, அடிச்சு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க அண்ணே, அன்பா சொல்லுங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சந்தீப் சொல்லிட்டாரு.
நீ சொல்றதும் சரிதான்ற மாதிரி அந்த அண்ணனும் ஏத்துக்கிறாரு. அந்த பையன் கிட்ட பேசுற விதத்துல பேசுறாரு. அந்த பையனுமே சமாதானம் ஆயிடுறான். ரெண்டு பேருமே கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சந்தீப் இவரோட வீட்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் டாக்டர் கிட்ட இருந்து கால் வருது. சந்தீப் மீட் பண்ணணும்னு சொன்னல, இப்ப நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன், உன் வீட்டுக்கு வரவான்ற மாதிரி கேக்குறாரு. வாங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி சந்தீப்பும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த டாக்டர் இருக்காருல, இவரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அவர் வரும்போதே ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. சந்தீப்பை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு மொக்க போடுவாரு போல, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவாரு போல. அதனால தான் இவர் சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. என்னப்பா திரும்பி உன்னோட கஷ்டத்தை தானே ஷேர் பண்ண போற, ஷேர் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப சந்தீப்பும் இவரோட கஷ்டத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டாக்டரா தான் இருப்பாரு. இப்ப சந்தீப் இவரோட லைஃப்ல நடந்த விஷயத்தை திரும்ப சொல்றாரு. சந்தீப்பை பொறுத்த வரைக்கும் இப்ப கேரளால இருக்காரு. ஆனா 2017 சென்னையில தான் இருந்திருப்பாரு. அதாவது பில்டர்ஸ் மாதிரிலாம் இடம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இவர் வேலை பார்ப்பாரு. டாப் பொசிஷன்ல இவர் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இந்த ஆபீஸ்ல சேர்றதுக்கு இன்டர்வியூ மாதிரி நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வராங்க. அந்த மாதிரி பிரியான்னு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. இந்த பிரியா கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கிறதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. வேலையில ஜாயின் பண்ண வச்சிடுறாரு. வேலை விஷயமா இவங்க ரெண்டு பேர் அடிக்கடி போன்ல பேசுறாங்கல்ல, அது மூலியமா இவங்களோட நெருக்கம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு இருக்கு. வெளியே சொல்லிக்காம இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நாள் அந்த பொண்ணு மீட் பண்ணோன்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணு ரொம்ப நர்வஸா உட்காந்துட்டு இருக்காங்க. வந்த இவருமே இவங்க ரொம்ப நர்வஸா இருக்காங்க, ஏதோ பிரச்சனை இருக்குன்றத புரிஞ்சுக்கிறாரு. என்ன பிரச்சனை, எதுக்கு கூப்பிட்ட அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரி தயங்கிக்கிட்டே இருக்காங்க. நீ எதுனாலும் சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க கேரளால வேலை பார்த்தாங்க பாத்தீங்களா, அப்போ ஒருத்தருக்கு நிறைய கடனை செட்டில் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப கடனை உடனே தா, அப்படி இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது படுக்கைக்கு அழைச்சிட்டு இருக்காரு. இதுதான் இந்த பொண்ணு தயங்கி தயங்கி சொல்லிட்டு இருக்காங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் இருக்காருல, இவருக்கு தெரிஞ்சவரை வச்சு மூவ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. செட்டில் பண்ண வேண்டிய காசை செட்டில் பண்றதுக்கான ஏற்பாடு தான் பண்ணிருப்பாரு. நான் காசை செட்டில் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் பிரச்சனை வராதுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இங்க இருந்து கிளம்பவும் ஆரம்பிச்சிடுறாரு. ஏற்கனவே பிரியாக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த விஷயம் பண்ணதுனால ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப இவர் ரூம்ல இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து நன்றி சொல்றாங்க. வேகமா இவரை கட்டி பிடிச்சிடுறாங்க. ஏற்கனவே ரெண்டு பேர் லவ் சொல்லிக்காம இருந்தாங்கல்ல, இப்ப மாத்தி மாத்தி லவ் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. இப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் முன்னிலையில கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பேரண்ட்ஸ் இல்லையா என்னன்னு தெரியல, இவங்க ரெண்டு பேர் மட்டும் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமா இவங்களோட வாழ்க்கையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. அவங்களோட பர்த்டே வரப்போது, இவர் சர்ப்ரைஸா ஒரு இடத்துக்கு கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வச்சிருக்காரு. அதை பத்தி எல்லாம் கொலி கிட்ட சொல்றாரு. அவங்களுக்காக ஒரு மோதிரம் ரெடி பண்றாரு, ஒரு காரையும் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இப்ப அவங்கள வந்து சர்ப்ரைஸா கூட்டு போற மாதிரிலாம் அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிற இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. அந்த இடத்துக்கு வந்தோடனே உனக்கு வேற ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி என்ன பண்றாருன்னா, அங்க காரை மூடி வச்சிருக்காங்கல்ல, அதை ஓபன் பண்ணி உனக்கு கார் தான் வாங்கியிருக்கன்ற மாதிரி கார் கீ எல்லாம் இவங்க கிட்ட தந்துட்டு இருக்காரு. இதை தாண்டியும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி முட்டி போட்டு இவங்களுக்கு மோதிரத்தை எல்லாம் தந்துட்டு இருக்காரு. இவங்களும் பயங்கரமா சந்தோஷம் எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு நபர் பிரச்சனை பண்ற மாதிரி இந்த இடத்துக்கு வராரு. இவரை பொறுத்த வரைக்கும் இவரோட ஆபீஸ்ல வேலை பார்த்தவரா இருப்பாரு. சின்ன திருட்டு வேலை பண்ணிருப்பாரு. அதனால ஹீரோ துரத்தி விட்டுருப்பாரு. நீ பாட்டுக்கு என்ன துரத்தி விட்டுட்ட, எனக்கு வேற வேலையே கிடைக்கல அப்படின்ற மாதிரி அவர் பிரச்சனை பண்றதுக்காக வராரு. கூட ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் வேணா என்ன கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூட்டு போக பாக்குறாரு. இருந்தாலும் இவர் குடிச்சிருக்கிறதுனால பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதனால கோவப்பட்ட இந்த சந்தீப் இருக்காருல, தடுத்து சண்டைலாம் போடுறாரு. இவங்க ரெண்டு பேர் சண்டை போடும்போது தெரியாதனமா பிரியாவை கொஞ்சம் தள்ளி விட்டுறாங்க. அப்படி தள்ளி விட்டதுனால பிரியா ஒரு இடத்துல போய் இடிச்சுப்பாங்க. என்னாச்சுன்னு தெரியல. இதை பாக்குற அந்த குடிகாரரும் சரி, அவரோட ஃப்ரெண்டும் சரி, ஓடிடலான்ற மாதிரி வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்பதான் சந்தீப்பும் திரும்பி அந்த பக்கம் பாக்குறாரு. ஒரு ஷார்ப்பான பொருள்ல போய் இடிச்சிருக்காங்க போல. அந்த பொருள் மண்டையில இறங்கி அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஐயோ இறந்து போயிட்டாலே அப்படின்ற மாதிரி பயங்கரமா இந்த இடத்துல சந்தீப்பும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சோ பண்ணவனுங்களுக்கு தண்டனை கிடைச்சதா என்னன்னு தெரியல. ஆனா இறந்து போனதுல இவர் ரொம்ப டிப்ரெஷனான ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. பல வருஷம் இவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக நிறைய காசெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்காரு. பிரசன்ட்ல இவர் இதை பத்தி சோகமா சொல்லிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா, இன்னமும் அந்த பிரியா இறந்து போனதை விட்டு இவர் வெளியே வராம இருக்காரு. இப்படிதான் இவர் கஷ்டத்துல இருக்காருன்றது நமக்கு புரிய வருது. நான் எப்பவுமே சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன், நீ உன் மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்கு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க கூடாது. வெளியே 4 இடத்துக்கு போகணும். உன் நல்லதுக்காக தான் சொல்றேன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப தீபக் வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கிட்ட நான் வெயிட் போட்டுட்டேன், கொரோனால எக்ஸசைஸே பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பரவாயில்ல, எனக்கு நீ இப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு, குண்டா அழகா இருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்பதான் கரெக்டா இவர்கிட்ட இருந்து கால் வருது. நீ என்னோட காரை கேட்டல, கேர்ள் ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொன்னல, பேசாம நானும் உன் கூட வரவான்னு கேக்குறாரு. என்னென்ன இப்படி கேக்குறீங்க, கண்டிப்பா வாங்கன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப சந்தீப் டாக்டருக்கு கால் பண்ணி பேசுறாரு. டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்டு கூட நான் போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப டாக்டர் பக்கம் போலீஸ் ஜீப் சவுண்ட் எல்லாம் கேக்குது. டாக்டர் என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு.
ஆக்சுவலா குடிச்சிட்டு போன டாக்டர் ஆக்சிடென்ட் பண்ணிருக்காரு, அதனால தான் போலீஸ் இருக்காங்கல்ல அவரை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. சந்தீப்பும் அவன் கூட சேர்ந்து போலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த தீபக்கு காரை மட்டும் கேட்டார்ல, நானும் அவன் கூட வரேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும்னு இவர் சொல்லியிருப்பாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி டிராவல் ஆரம்பிக்கிறாங்க. எலிசாவை பார்க்கறதுக்காக எலிசா வீட்டை நோக்கி தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எலிசாவும் பாய் ஃப்ரெண்ட் வரப்போறான்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா எலிசாவோட பாட்டிக்கு இவங்க ரெண்டு பேரும் சுத்தமா பிடிக்காது போல. இவங்க ரெண்டு பேரும் முறைச்செல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பாட்டி எதனால இவங்க மேல கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்கன்றது இப்போதைக்கு கிளியரா தெரியல. இந்த இடத்துல இவங்களுமே டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வர வழியில பார்த்தா கட்டெல்லாம் இருக்கு. அந்த கட்டையை நகத்தலான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ட்ரை பண்றாங்க. நகத்த முடியாதுன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இங்க இருந்து கொஞ்ச தூரம் தான் இன்னும் கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனோம். அதனால இந்த பாய் ஃப்ரெண்ட் தீபக் இருக்கார்ல, நீங்க வேணா இங்கேயே வெயிட் பண்றீங்களா, நான் போயிட்டு வரவான்ற மாதிரி கேட்கறாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவருமே ஏத்துக்கிட்டு வெயிட் பண்றாரு. இப்ப தீபக் இருக்கார்ல, இவங்களோட வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. இவங்களுமே தீபக்கை பார்த்து பயங்கரமா சந்தோஷம் எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க. அம்மா அவன் வந்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இவருக்கு அம்மா பழக்கம் போல, அம்மாவும் வாங்க தம்பி வாங்க தம்பி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எலிசா இருக்காங்கல்ல, உனக்கு வீட சுத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி மாடியில இருக்க ரூமை நோக்கி இவரை கூட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க ரூம் இருக்கும்ல, அந்த ரூமுக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. அந்த ரூமுக்கு வந்தோடனே இவர் இருக்கார்ல, முட்டி போட்டு ப்ரொபோஸ் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சி அப்படியே ரொமான்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா அம்மா இருக்காங்கல்ல, கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வராங்க. அம்மா வந்தோட சட்டுன்னு இவங்க விலகிடுறாங்க. இந்தங்க கூல் ட்ரிங்க்ஸ் குடிங்க அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இவருமே கீழே இருக்க ஆள் கிட்ட வந்து கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அம்மாவும் உட்காந்து கலகலப்பா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த பாட்டி மட்டும் கொஞ்சம் கோபமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பாட்டிக்கு என்னதான் பிரச்சனைன்றது கிளியரா தெரியல. இவர் கூல் ட்ரிங்க்ஸை குடிக்கிறார்ல, இப்ப தொண்டெல்லாம் கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்கு. இவரை ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்றதை கேட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடக்கும் போது தலைலாம் பயங்கரமா சுத்த ஆரம்பிக்குது. பொத்துன்னு இவர் கீழே விழுந்துடுறாரு. இப்ப எலிசாவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்துல வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எலிசாவோட அம்மாவும் இந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு தம்பி அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்றது கிளியரா நமக்கும் தெரியல. அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. வெயிட் பண்ணுங்கண்ணே, நான் சீக்கிரமா வந்துடுறேன்ற மாதிரி தான் தீபக் சொல்லிட்டு போயிருப்பாரு. அப்படி சொன்ன தீபக் இன்னும் வரல. என்ன இவன் 2 மணி நேரத்துக்கு மேல வராம இருக்கான்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. கால் பண்ணலான்னு பார்த்தா கால் போகவும் மாட்டேங்குது. என்ன காலும் போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அந்த தீபக்கை நமக்கு காட்டுறாங்க. தீபக் ஒரு ரூம்ல தான் அந்த பொண்ணு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி தீபக்கு கண்மொழிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு அசையவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்களுமே உன்னை துண்டு துண்டா வெட்டி நாங்க சாப்பிட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கேர்ள் ஃப்ரெண்டு கிண்டல் பண்றா போல அப்படின்ற மாதிரி இவரும் விளையாடாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நான் விளையாடலாம் இல்ல, ஏற்கனவே உன்னோட பாகத்தை கொஞ்சம் கட் பண்ணிருக்கோம், இன்னுமா உனக்கு தெரியலன்ற மாதிரி கேட்கறாங்க. உண்மையிலேயே உடம்புல இருந்து சில பாகத்தெல்லாம் எடுத்திருக்கிறது இவருக்கு தெரியுது. அதனால தான் வலிக்குதுன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. ஏன் இப்படி பண்றேன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இந்த பொண்ணு கண்டுக்காம ரூம் கதவை சாத்திட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அச்சச்சோ, இவ மனித கறியெல்லாம் சாப்பிடுற பொண்ணு போல அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிக்கிறாரு. அம்மா பொண்ணு சேர்ந்த மாதிரி மனித கறியை தான் சாப்பிடுவாங்க போல. இவருக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்கல்ல, அதுல தான் மயக்க மருந்த கலந்திருப்பாங்க. இவர் கீழே விழுந்தோன்னா அம்மாவும் பொண்ணும் டிராமா தான் பண்ணிருப்பாங்க. அவர் மயங்கிற வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே அவர் பாவோன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் ரூம்ல போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்ப அம்மா பொண்ணு ஜாலியா பேசிக்கிட்டே நடக்கிறாங்க. அப்ப பாட்டி இருக்காங்கல்ல, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் சத்தம் போடுறாங்க. அதாவது பாட்டிக்கும் மனித கறியை சாப்பிட்றதுக்காக தந்திருக்காங்க. அதனால தான் அந்த பாட்டி கோவத்துல தூக்கி எரிஞ்சிருக்காங்க போல. பாட்டி நீ தேவையில்லாம இதுல தலையிடாத, தலையிட்ட உன் கதையை முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா ரெண்டு பேருமே பேசிட்டு போறாங்க. இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்றது பிரச்சனை கிடையாது. காருக்குள்ள உட்காந்து இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாதுன்ற நிலைமை வந்துருது. ஏன்னா காரோட கீயை இவர் உள்ள வச்சு வெளி கதவை லாக் பண்ணிடுறாரு. இதனால கதவை ஓபன் பண்ண முடியல. ஐயோ இப்படி ஆயிருச்சு, இதை பத்தி கண்டிப்பா அவங்கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதனால தீபக்கை பாக்குறதுக்காக இந்த வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காரு. இப்ப தீபக் இருக்கார்ல, படுக்க வச்சிருந்த டேபிளை விட்டு கீழே விழுந்துடுறாரு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தவண்டு கதவு கிட்ட வந்துடுறாரு. அந்த கதவை திறக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த எலிசா லவ் பண்ற மாதிரி ட்ராப் பண்ணுவாங்க போல, அதுக்கப்புறம் கறிக்காக யூஸ் பண்ணிப்பாங்க போல. சோ இவங்க ரெண்டு பேரும் அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது காலிங் பெல் யாரோ அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது, இந்த பகுதிக்கு யார் வரப்போறா, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஏதுன்னு பாப்போன்ற மாதிரி இவங்களுமே கதவு கிட்ட வந்து கதவை திறக்கிறாங்க. அந்த இடத்துல சந்தீப் தான் நின்னுட்டு இருக்காரு. நீங்க யாரு என்னன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. தீபக்னு ஒருத்தன் வந்தான்ல, அந்த தீபக்கு தெரிஞ்சவன் தான் நானு. தீபக் இன்னும் வரல, அதனால தான் கூப்பிடுறதுக்காக வந்தேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
தீபக்கு வேற ஒருத்தர் கூட சேர்ந்து தான் வந்திருக்கானான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சரி உட்காருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவரை உட்கார வச்சிடுறாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அம்மா பொண்ணு பயந்துட்டு இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு கறிக்கு 2 கறி கிடைச்சிருச்சு, இவன் கதையும் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பொண்ணு இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கா. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, வெளியே வந்து பேசலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப சந்தீப்பும் தீபக் எங்கன்ற மாதிரி கேட்கறாரு. இவங்க 2 பேருமே கொஞ்சம் திருன்னு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சமாளிக்கிற மாதிரி பதில்லாம் சொல்றாங்க. அதாவது வெளியே போயிருக்காருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. வெளியே போனா இவரை கிராஸ் பண்ணி தான் போனோம், அப்படி போன மாதிரி இவர் பார்க்கல, அதனால இவருமே லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப இவங்களுமே சீக்கிரமா இவன் கதையை முடிக்கணும், டவுட் வந்துருச்சுன்னா பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பாட்டியும் கவனிச்சிட்டு இருக்காங்க. இவங்க கூல் ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணலாம்னு உள்ள போறாங்கல்ல, அப்ப பாட்டி வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரொம்ப ஆபத்தானவங்க, இங்க இருக்காத, இங்க இருந்து போயிடுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அம்மாவும் பொண்ணும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பாட்டி உளறி வச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, அம்மாக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா ஆமா, அம்மாக்கு கொஞ்சம் மனநல ப்ராப்ளம் இருக்கு, நீங்க கண்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே சமாளிக்கிறாங்க. எப்படியாவது இவர் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி ஒரு கூல் ட்ரிங்க்ஸை ரெடி பண்ணிடுறாங்க. அவருக்கு கலந்தாங்கல்ல, அதே மாதிரி கலந்து தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் தான் சந்தீப்க்கு ஃப்ரெண்டோட போன் கிடைக்குது. என்ன அவன் போன் இங்கே தான் இருக்கு, அவன் வெளியே போனதா சொன்னாங்களே, போன் இல்லாம எப்படி வெளியே போயிருப்பான்ற மாதிரிலாம் சந்தேகப்படுறாரு. அப்ப அம்மா இருக்காங்கல்ல, சீக்கிரமா இந்த கூல் ட்ரிங்க்ஸை குடுன்ற மாதிரி பொண்ணு கிட்ட கொடுத்து விடுறாங்க. பொண்ணும் கூல் ட்ரிங்க்ஸை கொடுக்கறதுக்காக வராங்க. இப்பதான் பாட்டி பேசினதை பத்தி இவர் யோசிக்கிறாரு. இந்த வீட்டுல ஏதோ தப்பா இருக்குன்றத புரிஞ்சுக்கிறாரு. இவங்க கூல் ட்ரிங்க்ஸை தராங்கல்ல, இவர் குடிக்கலாமா வேணாமான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. எனக்கு கோல்டா இருக்கு, கூல் ட்ரிங்க்ஸ் வேணாம், எனக்கு சுடு தண்ணி மட்டும் எடுத்துட்டு வரீங்களா, மாத்திரை போடணும்னு சொல்றாரு. இவங்களும் சுடு தண்ணியை எடுக்கிறதுக்காக உள்ள வந்துடுறாங்க. அவன் திடீர்னு சுடுதண்ணி கேட்கறாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனுக்கு டவுட் வந்துருச்சு போல, இந்த சுடு தண்ணிலையும் கலப்போம், குடிக்க வச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அம்மா பொண்ணு 2 பேருமே தண்ணியை கொடுக்கறதுக்காக வெளியே வராங்க. இவர் தண்ணியும் குடிக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதுக்காக புதுசா ஒரு சாக்க சொல்றாரு. சாப்பிட்டு தான் மாத்திரை போடணும், நான் அதை மறந்தே போயிட்டேன், நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போட்டுக்கிறேன், தண்ணி அப்புறமா எடுத்துக்கிறேன்ற மாதிரிலாம் வைக்கிறாரு. இவனுக்கு டவுட் வந்துருச்சு, இதுக்கப்புறமும் பொறுக்க முடியாது, கன்னை யூஸ் பண்ணி காலி பண்ணிரு அப்படின்ற மாதிரி அம்மாவும் பொண்ணு கிட்ட கன்னெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இப்ப கன் எடுத்துட்டு இவங்க வெளியே வராங்கல்ல, அப்படி வெளியே வரும்போது இவர் காணாம போயிருக்காரு. அம்மா அவன் காணாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்றாங்க. அம்மாவும் எங்க போயிருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி இங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருக்காரு போல. எங்க போனா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இங்கேயே ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி போக முடியாத மாதிரி கரண்ட் வயர்லாம் இவங்க போட்டிருப்பாங்க. நடுவில் ஒருத்தர் இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, இந்த பகுதியில் தான் அவர் இறந்து போயிருப்பாரு. அவனை எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து இவர் கவனிக்கிறாரு. வீட்டுக்குள்ளேயே தான் ஒளிஞ்சிருக்காரு. இவர் ஒளிஞ்சிருந்து கவனிச்சிட்டு இருக்கும் போது ஒரு ரூம் கதவை யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன இந்த ரூம் கதவை யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி அந்த ரூமுக்கு பக்கத்துல வராரு. பார்த்தா உள்ள இருந்து தீபக்கோட சவுண்ட் தான் வருது. அண்ணன் கதவை திறங்கண்ணே அப்படின்ற மாதிரிலாம் தீபக் சொல்லிட்டு இருக்காரு. இவரும் திறக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பின்னாடி யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இந்த 2 பேர் தான் வந்திருப்பாங்க. வந்தவங்க மண்டிலேயே ஒரு போடு போடுறாங்க. இவர் மயங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த லேடிஸ் செஞ்ச கறியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த 2 லேடிஸும் மனுஷ கறியை தான் சாப்பிடுவாங்க போல. மயக்கத்துல இருந்து இப்ப நம்ம சந்தீப் முடிச்சிடுறாரு. பக்கத்துல இருக்க தீபக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. அவர் சாவர தருவாயில இருக்காரு. அண்ணன் கடைசியா உன்னை பார்த்துட்டேன், என்னை காப்பாற்ற முடியாதுன்னு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இறந்து போயிடுறாரு. இப்ப அம்மாவும் பொண்ணும் சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஒருத்தரை தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 மாசம் அவங்களோட பாடியை வச்சு தேவையான அளவுக்கு சாப்பிட்டுப்பாங்க போல. அம்மா இதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா 2 பாடி கிடைச்சிருக்குல்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம சந்தீப்போட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. தீபக் அவ்வளோ க்ளோஸ், அவன் போய் இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது கதவை திறந்து அந்த பாட்டி உள்ள வராங்க. இவர் மாட்டிட்டு இருக்கிறது தெரிஞ்சுதான் அந்த பாட்டி உள்ள வந்திருக்காங்க. தப்பிச்சிரு தம்பின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பி இந்த அம்மா பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. பாட்டி ரூம்ல இல்லைன்னு இவங்களுக்கு டவுட் வருது. இந்த கிழவி எங்க போய் தொலைஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் தேடி மேல வராங்க. அப்பதான் அந்த ரூம் கதவு திறந்திருக்கு. சந்தீப் எஸ்கேப் ஆயிட்டாருன்னு தெரிய வருது. அம்மா அந்த சந்தீப் எஸ்கேப் ஆயிட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சந்தீப் ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள தலை இருக்கு. என்ன தலைலாம் இருக்குன்ற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்ப பொண்ணு இருக்காங்கல்ல, அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. அம்மாவும் பொண்ணும் சேர்ந்த மாதிரி தேடி கண்டுபிடிக்கணும்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி தான் எப்படி தப்பிக்கணும்ன்றத சந்தீப் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த வீட்டோட மெயின் கீ இருக்கு பாத்தீங்களா, எப்பவுமே அந்த அம்மா கிட்ட தான் இருக்கும். அந்த அம்மா கிட்ட இருந்து அந்த கீயை எடுக்கணும், அப்ப மட்டும்தான் வெளியே போக முடியும்ன்ற மாதிரிலாம் இந்த பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. நீ வீட்டுக்குள்ளதான் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கன்னு எங்களுக்கு தெரியுது, ஒழுங்கு மரியாதையா நீயே வெளியே வந்துரு, நாங்களா கண்டுபிடிச்சோம்னா உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை, வந்துருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவளுங்க கிட்ட சிக்கிக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவரும் ஒளிஞ்சு போயிட்டு
இருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது பிரியா பேசுற மாதிரி இவருக்கு கற்பனைலாம் வருது. எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சிரு, எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மனசுல வச்சு இவரும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிட்டு இருக்காரு. இவர் ஜன்னல் கிட்ட வரும்போது அம்மா இருக்காங்கல்ல, அந்த சைடுல இருந்து கயிறை போட்ட மாதிரி இவரோட கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காங்க. வா வான்னு பொண்ணையும் கூப்பிடுறாங்க. இவர் கையில ஒரு பின்னு கிடைக்குது. அந்த பின்னை வச்சு அம்மாவோட கையில 2 குத்து குத்துறாரு. அந்த அம்மாவும் வலி தாங்க முடியாம கையை எடுத்துடுறாங்க. அந்த கேப்ல இவர் தப்பிச்சு ஓடிடுறாரு. பொண்ணு வந்து பார்க்கும்போது அம்மா மட்டும் தான் இருக்காங்க. எங்கன்னு கேக்குறாங்க. என் கையில குத்திட்டு அவன் தப்பிச்சிட்டான், ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, இங்கதான் எங்கேயோ இருக்கான்ற மாதிரி அம்மாவும் பொண்ணும் சேர்ந்த மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடி வந்துட்டு இருக்கும்போது இவர் இருக்காருல, அம்மா வரும்போது சட்டுன்னு அம்மாவை மட்டும் லாக் பண்ணிடுறாரு. அந்த ஊசி இவர்கிட்ட தான் இருக்கு. அந்த ஊசியை வச்சு இவங்களை குத்திடுவன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. இப்ப பொண்ணு அந்த இடத்துக்கு கண்ணோட வரால, ஒழுங்குமரியாதையா கண்ணை கீழே இறக்கு, இல்லைன்னா உன்னோட அம்மா கதையை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் மிரட்டிட்டு இருக்காரு. இந்த பொண்ணுக்கு அம்மானா பிடிக்கும் போல, அதனால இந்த பொண்ணுமே என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப பாட்டி கொஞ்சம் தள்ளி இருந்து இந்த விஷயத்த கவனிச்சிட்டு இருக்காங்க. பாட்டி அந்த கீயை வாங்கி கதவை தரங்கன்ற மாதிரி சொல்றாரு. பாட்டி ஹெல்ப் பண்றாங்கல்ல, அதனால தான் இந்த மாதிரி சொல்றாரு. இப்ப பாட்டியும் அம்மா கிட்ட இருந்து கீயை எடுத்துடுறாங்க. கதவை திறக்கிறதுக்காக போறாங்க. அப்ப அம்மா இருக்காங்கல்ல, ஷூட் பண்ணு அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்லிட்டாங்க. பொண்ணுமே பாட்டியை ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கன்னை எடுத்துட்டு இருக்கா. இப்ப பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்றா. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷூட் பண்ணும்போது இவர் அம்மாவை கொஞ்சம் தள்ளி விடுற மாதிரி பண்ணுவாரு. அம்மா குறுக்க வந்துடுறாங்க. இவ பாட்டியை ஷூட் பண்ணலாம் நினைச்சா பாத்தீங்களா, தெரியாதனமா அம்மா மேல புல்லட் பட்டுருது. இப்ப அம்மா செத்து போன மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. அம்மாவை இவளுக்கு பிடிக்கும்னு சொன்னா பாத்தீங்களா, அம்மாவை நம்மளே ஷூட் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்றா. அம்மான்ற மாதிரி பக்கத்துல ஓடி வந்து கட்டிலாம் பிடிச்சு அழுதுட்டு இருக்கா. அப்ப கண்ணை கீழே போட்டுட்டு போயிட்டா பாத்தீங்களா. இப்ப ஹீரோவும் பொறுமையா அந்த கண்ணு கிட்ட போயிடுறாரு. கண்ணை எடுத்துடுறாரு. இந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கும் போதுதான் கண்ணை விட்டுட்டு வந்துட்டோன்றது புரிய ஆரம்பிக்குது. இப்ப இவ திரும்பலான்னு நினைக்கும் போது அவர் இருக்காருல, கண்ணை வச்சு மண்டிலே ஒரு போடு போடுறாரு. இந்த பொண்ணு பொத்துன்னு மயங்கி கீழே விழுந்துடுறா. இந்த பொண்ணை சாவடிச்சிருக்கலாம் மாட்டாரு, அப்படியே விட்டுட்டு போயிருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இந்த பொண்ணு கண்முழிச்சு பாக்குறா. அப்ப அம்மா இறந்து போயிருக்கிறது தெரியுது. அவங்க 2 பேர் தப்பிச்சு போயிருக்கிறது தெரியுது. இதெல்லாம் நினைச்சு இந்த பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவங்க 2 பேர் சேர்ந்து பாட்டியை டார்ச்சர் பண்ணாங்கல்ல, பாட்டியை இங்க இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பாட்டி ஹெல்ப் பண்றது மூலியமா ஒரு குறிப்பிட்ட பகுதி கிட்ட இவர் வந்துடுறாரு. கவலைப்படாதீங்க பாட்டி, இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான், நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிக்கிட்டே நடந்துட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து யாரோ அட்டாக் பண்றாங்க. பின்னாடி பாட்டி மட்டும் தானே இருக்காங்க. இவர் ஷாக்கிங்கா திரும்பி பார்க்கும்போது பாட்டி தான் அட்டாக் பண்ணிருப்பாங்க. அவங்க அட்டாக் பண்ணதுல இவர் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாருல, இவர் வீக்கா இருக்கும் போதே லாக் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி பாட்டியும் ஒரு மரத்துல இவரை கட்டி வச்சிடுறாங்க. ஏன் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. நான் அவங்கள விட மோசமானவ அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. ஆக்சுவலா பாட்டிக்கு ஏதோ தந்து இவங்க கீழே கொட்டின மாதிரி காமிச்சாங்கல்ல, பாட்டிக்கு மட்டும் சாதாரண சாப்பாடை தந்திருப்பாங்க. அதனால தான் பாட்டி கோவத்துல தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. இந்த பாட்டிக்குமே மனித மாமிசம் தான் பிடிக்கும். இங்கதான் பாட்டியோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. பாட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பணக்காரரை கல்யாணம் பண்ணி வெளிநாட்டுக்கு ட்ரிப் மாதிரி வந்திருப்பாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட சுயரூபம் தெரியுது. அவரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட இல்லீகல் வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு போல. அதை இவங்க பெருசா எடுத்துக்க முடியாம ஹஸ்பண்டுக்கு ஏத்த மாதிரி செயல்படுறாங்க. அங்க முடிச்சுட்டு இவங்க 2 பேருமே ஃபிளைட்ல வந்துட்டு இருக்காங்க. அந்த ஃபிளைட் இருக்கு பாத்தீங்களா, ஏடகுடமா ஆக்சிடென்ட் ஆயிருது. ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சாதானே ஆளுங்க வருவாங்க. ஆனா இந்த லொகேஷனை ஆளுங்க கிட்ட சொல்லவே முடியல. இந்த பகுதியில இவங்க கொஞ்ச நாள் உயிர் பொழைச்சுதான் ஆகணும். நிறைய பேர் உடம்பு முடியாம இறந்து போயிடுறாங்க. இன்னும் சிலர் இருக்காங்கல்ல, போக போக மனித மாமிசத்தை சாப்பிட்டாதான் உயிரோட இருக்க முடியும்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால மனித மாமிசத்தெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரிதான் தப்பிக்கிறதுக்காக இந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் மனித மாமிசத்தெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி சாப்பிட்டு அந்த மீட்பு பணியாளர்கள் வர வரைக்கும் உயிரை காப்பாத்தி வச்சிருப்பாங்க. அவங்க காப்பாத்தி கூட்டு போயிடுறாங்க. என்னதான் இவங்க சாதாரண லைஃபுக்கு வந்தாலும் அந்த டேஸ்ட் இவங்களுக்கு ரொம்ப ஒட்டி போயிருது. ஸ்டார்டிங் ஒரு அம்மா பொண்ணை காமிச்சாங்கல்ல, அம்மா தான் பாட்டியா இருப்பாங்க, பொண்ணு தான் பொண்ணா இருப்பாங்க. இன்னமா சாப்பிடு அப்படின்ற மாதிரி மனுஷ கறியை தான் சாப்பிடவே வச்சிருப்பாங்க. ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வர மாதிரி இந்த இடத்துக்கு கூட்டு வந்துருவாரு. கூட்டு வந்த ஃப்ரெண்டை இவங்க சாவடிப்பாங்க. சாவடிச்சு கறி மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து இந்த விஷயத்தை தான் பண்ணிருக்காங்க போல. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் உடம்பு முடியாம இறந்து போயிடுவாரு. பாட்டி இருக்காங்கல்ல, பொண்ணை ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி பேத்தியை ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. 3 பேருமே சேர்ந்த மாதிரி கறியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா போக போக அம்மா பொண்ணு இருக்காங்கல்ல, இந்த கிழவிக்கு எதுக்கு நம்ம கறியை தரணும், இந்த கிழவிக்கு சாதாரண சாப்பாடே தரலாம், இதுக்கப்புறம் இந்த கிழவிக்கு எல்லாம் பங்கு ஒதுக்க முடியாது, நம்ம மட்டும் தான் சாப்பிடணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. முதல்ல இந்த பாட்டி சாப்பாடை தூக்கி எரியும் போது நம்ம எப்படி புரிஞ்சுப்போம், மனித மாமிசத்தை தந்திருக்காங்க, அதனால தான் இந்த பாட்டி தூக்கி எரிஞ்சிருக்காங்க, பாட்டிக்கு இதெல்லாம் விருப்பம் இல்ல போல அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருப்போம். உண்மையில பாட்டி தான் இதுக்கு பின்னாடி இருந்திருப்பாங்க. என்ன இப்ப அம்மா பொண்ணு 2 பேருமே பாட்டியை மதிக்காம இருக்காங்கல்ல, அதனால நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் ஹீரோ கூட சேர்ந்து சில வேலைலாம் பண்ணிருப்பாங்க. இப்ப அம்மா போயிட்டா நான் சொல்றதுதான் அவ கேட்பான்ற மாதிரிலாம் இந்த பாட்டி பேசிட்டு இருக்காங்க. இவர் சாக போறாருன்னு தெரியுது இல்ல, பிரியாலாம் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்காங்க. இவர் இந்த இடத்துல உயிரை விடுறாரு. இப்ப 6 மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க.
இந்த வழியா வேற ஒரு நபர் கார்ல வந்துட்டு இருந்திருப்பாரு. காரு பிரேக் டவுன் ஆயிருது. சே, இங்க போய் பிரேக் டவுன் ஆயிருச்சு, பக்கத்துல வீடும் இல்லையேன்ற மாதிரி வீடை தேடி வந்துட்டு இருக்காரு. இந்த வீடு கிட்ட வந்துடுறாரு. காலிங் பெல்ல திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்காரு. கதவை திறக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த எலிசான்ற பொண்ணு தான். ஏற்கனவே தலையில அடிபட்டதுல அந்த தழும்பு இன்னும் இருக்கு. இப்ப இவர் இருக்கார்ல, காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சுமா, இங்க கொஞ்ச நேரம் நான் இருந்துக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அங்க சமையல் பண்ணிட்டு இருக்க பாட்டிய பாக்குறாங்க. அம்மா செத்து போயிட்டாங்கல்ல, இப்ப பாட்டி தான் இன்சார்ஜ் மாதிரி செயல்படுறாங்க போல. பாட்டியும் உள்ள கூப்பிட்டு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சிக்னல்லயே சொல்றாங்க. இந்த பொண்ணுமே ஏத்துக்கிறா. இதுல என்ன இருக்கு, உள்ள வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த நபரை பார்த்து சொல்றா. ஆளு வேற குண்டா இருக்காரு, இவர் கறியை நிறைய மாசத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி லைட்டா ஸ்மைலும் பண்றா. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.